நிலவரம், அப்பா நலமா இருக்காரா என நலம் விசாரித்தாள். அதன் பின், இன்றைக்கு பாத்தியா அந்த பத்திரிக்கையில அட்டப்படம் என்றதற்கு, அதை என் நண்பன் கார்த்தியை விட்டு 2 பத்திரிக்கை வாங்கினேன், அதுல ரொம்ப அழகா இருந்த என்னோட காந்த கண் அழகி என்றான். அதற்கு பத்மா, போதும் போதும் ஊத்துனது, ஏன்னா எனக்கு இங்க வரைக்கும் வடியறது என்றாள். விஜய் அவளிடம், என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன் கார்த்தி, சரி நண்பன் தானேன்னு நம்ம 2 பேர் விஷயத்தையும் சொன்னேன். அவன் என்னடான்னா கற்பூரம் ஏத்தி சத்தியம் செஞ்ச மாதிரி இருக்கவே இருக்காதுங்கிறான். அதற்கு பத்மா, விடு கழுத, அவன் நம்புனா என்ன நம்பாட்டி நமக்கு என்ன, அப்புறம் வீட்டில் சொல்லிட்டியா ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறத பத்தி, என்ன சொன்னாங்க, எங்க போட போற என்றதற்கு விஜய், நான் அம்மா கிட்ட சொன்னதுமே புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ இடம்தான் பிரச்சனை என்றான். அதற்கு பத்மா, கீழே ஸ்டுடியோ போடு, ஏன்னா அப்பதான் வரவாளுக்கு வசதியா இருக்கும், இல்லைன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மேல வரைக்கும் வரணும் என்றாள். தெரியல பத்மா, அப்பா வேற இந்த நிலைமையில இருக்காரு, அவருக்கு சுமூகமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உட்கார்ந்து பேசணும் என்றான். அப்போ பணம் என்ன, இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடவா என்றதற்கு, இல்ல வேண்டாம், ஒரு 10 நாள் ஆகட்டும், முதல்ல வீட்டில் இடம் எங்க தராங்கன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறமா பணம் வாங்கிக்கிறேன் என்றான். அதற்கு பத்மா, எது எப்படியோ நீ நல்லா வரணும், வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன, ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாழி ஆகலாம், ஆனா அவளெல்லாம் பெருசா ஜெயிச்சிருவா என்றாள். சரி சரி, நேரம் கிடைக்கிறச்சே இந்த பத்மாவை ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணு என்றாள். விஜயினுடைய அப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்த கார்த்தி அறையிலிருந்து வெளியே வந்தான். இவன் வெகு நேரம் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தவன், என்ன மச்சான், யாரோட இவ்வளவு நேரம் கடலை போட்டுட்டு இருந்த என்றான். அதற்கு பத்மா தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாடா, ஜஸ்ட் மிஸ், நீ வந்திருந்தன்னா உன்னையும் அவ கூட பேச வச்சிருப்பேன். சரி விடு, அடுத்த முறை இருந்தேன்னா கண்டிப்பா உன்னை அவளோட பேச வைக்கிறேன் என்றான். இதை கேட்ட கார்த்தி, டே டகுல் மேல டகுல் விட்டு அடிக்கிற என கெக்க வெக்க என்று சிரித்தான். அதற்கு விஜய், நான் ஏண்டா டகுல் விடணும், இதை பாரு என் கைபேசிய என்று அவளிடம் இருந்து வந்த அழைப்பை காண்பித்தான். அதில் அவளுடைய எண்ணில் பது என்று பெயரிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் கார்த்தி நம்பாமலும் இருக்க முடியாதவனாக, ஏதோ சொல்ற பாப்போம் என அழுத்து கொண்டான். பின்பு இருவரும் மருத்துவமனையிலிருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்றனர். அப்போது விஜய் கார்த்தியிடம், என்னடா இன்னைக்கு வேலைக்கு போகலையா, இங்க கிளம்பி வந்துட்ட என்றதற்கு, போகணும், ஆபீஸ் போறதுக்கே பிடிக்கல, எனக்கு புதுசா வந்த சூப்பர்வைசர் வேற ராவடி பண்ணிட்டு இருக்கான், அதான் இன்னைக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் என இழுத்தான். அப்ப விடு, இன்னைக்கு போகாத, கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கோ, நாமளும் சரக்கு போட்டு நாள் ஆகுது, நேரா வண்டிய கிளப்புக்கு விடு, போய் சில்லா 2 பீரை போடுவோம் என்றதும் கார்த்தியும் குஷியாக, ஆமா மச்சான், நானும் சரக்கு அடிச்சு நாள் ஆகுது, போவோம் என்றபடி கிளப்புக்கு சென்றனர். அங்கு அவர்கள் இருவருக்கும் பீர் ஆர்டர் செய்யப்பட்டது. இருவரும் பேசிக்கொண்டிருந்தபடியே பீர் அருந்த துவங்கினர். அப்போது விஜய் கார்த்தியிடம், நம்மளோட லட்சியங்கள் பெருசா இருந்தா கடவுளோட செயல்பாடும் பெருசா